ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மேக்ஸ் இருக்குங்கள. இந்த மேக்ஸை பற்றி நிறைய பேர் எங்கிட்ட நிறைய கமெண்ட் கேட்டே இருக்கீங்க. மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டுங்கிறத எனக்கு நிறைய பேர் கமெண்டில் கேட்டீங்க. இப்போது அந்த மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ரெண்டாவது எப்படி மேக்ஸுங்கிறது ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேங்க உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிலபஸ் இருக்கணும், சரிங்களா? சிலபஸ் இல்லாதவங்க என்ன மாதிரி இந்த மாதிரி புக்கு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த புக்கு இது நீங்கள் வேலை வாங்குற வரைக்கும் இந்த புக்கு உங்களுக்கு கைவிட்டு என்றைக்குமே போயிடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் இந்த புக்கை வச்சுக்கணும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் மேக்ஸை பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது இங்கே பாருங்கள், 10வது தான் இந்த 10வது இருக்குங்களே, இந்த 10வது தான் மேக்ஸ் இருக்குது. பார்த்துக்கோங்க, அந்த 10 இருக்குங்களா, இந்த 10ல் தான் இந்த திணறறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் போட்டு மொத்தம் ஒரு 10 இது இருக்குது, ஓகேங்களா? இதில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். என்ன அனலைஸ் பண்ணணும்னா, எது ஈஸிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கணும், ஓகேங்களா? சுருக்குக்கு டாபிக் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அது கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? சுருக்குக்கு சில பேர் மேக்ஸ் ஈஸியாக போடலாம், சில பேருக்கு அது ரொம்ப டஃப்பாக இருக்கும், இல்லைங்களா? அது சில பேரோட இதை பொறுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேக்ஸு சில பேருக்கு. அப்புறம் இப்போ பார்த்துங்க, சுருக்குக்கு ரொம்ப உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? அப்புறம் இந்த இன்னொன்று பாருங்கள், இதில் அளவுகளும் வரும். அது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்களுக்கு 3D 2Dன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? இப்போது மேக்ஸுங்கிறத நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதை பாருங்கள். இப்போது நான் இந்த தனி வட்டி கூட்டு வட்டியில் எந்த சம் எப்படி காட்டலாம் நம்ம என்னால் போட முடியும், ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு மேக்ஸு எங்கேருந்து எப்படி கவர் ஆகணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஒரு நல்ல ஒரு வேட்டசிட்டி இருக்கணும், இல்லைங்களா? எல்லா இதுக்கும் ஜிகேலும் சரி, தமிழும் சரி, எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேட்டசிட்டி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அது தெரியும், இல்லையா? அது எல்லா சப்ஜெக்ட்டும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேட்டசிட்டி வேணும், ஓகேங்களா? இப்போ நான் இப்போ பாருங்கள், மேக்ஸுக்கு நான் சாய்ஸ் அகாடமியோட வேட்டசிட்டி தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன், இல்லையா? மீபே வான் இருக்குங்களா, மீசேமா எல்சின்னு இருக்குங்களா, அந்த எல்சிஎம் தான் அது எல்லாம் என்னென்ன வேட்டசிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் அனலைஸ் என்கிட்ட இருக்குது. பர்ஃபெக்டாக இப்போ சுருக்குன்னா இந்த பாடம் மட்டும்தான்ப்பா அப்படின்னு இருக்குல்ல, ஒரு பர்ஃபெக்டான அனலைசிஸ் நான் வச்சுருக்கேன்னா, ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ நான் தனி வட்டி தானே சொன்னேன், எப்படி இருந்தாலும் போடலாம் அப்படின்னு சொன்னேன். தனி வட்டி, அந்த தனி வட்டி எப்படி போடணும், ஓகேங்களா? அதங்கிறத இப்போ ஈஸியாக நம்ம பார்க்க போகிறோம், இல்லையா? இப்போ எப்படி ஈஸியாக பார்க்கணுன்னா, அங்கே ஒரு சேர்ந்துன்னா எதில் இங்கே இருக்குது, அது பேர் என்ன, ஒரே நிமிஷம் இருங்க, தேடி நான் எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், 3வதுல தனி வட்டின்னு இருக்கா, 7th தேர்ட் டைமில் சாப்டரில் யூஸ் ஆகுதா? இப்போ பாருங்கள், எடுத்துகிட்டு நான் 7th புக் இருக்குண்ணா, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, மஸ்ட்டு உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இருக்கணும். ஸ்கூல் புக் சம்ம மட்டும்தான் அவங்க கேட்டுட்ருக்காங்க, ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும், சரிங்களா? அப்படி பார்த்தா மட்டுமே உங்களுக்கு மேக்ஸ் புரியும், இல்லையா? இப்போ அது எந்த பேஜில் கவர் ஆகிட்டுருக்கு, இங்கே வருங்க, தேர்ட் டைமில் போட்டால் சதவீதம் தனி வட்டியும் அவங்க போட்டாங்களா? இப்போ பாருங்கள், இப்போது போட்டானா இங்கே இருங்க, தனி வட்டியும் சதவீதம் போட்டானா, பேஜ் நம்பர் என்ன, 26 எடுத்துட்டேன், ஓகேவா? இப்போ பாருங்கள், 26, ஓகே, 26 தனி வட்டியும் வந்துடுச்சா? இப்போ பாருங்கள், அந்த பாடம் வந்துடுச்சு. நம்ம தனி வட்டி எடுக்கணும்ல, தனி வட்டிக்கு திருப்பிட்டு வரணும். இன்னும் திருப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, இங்கே ஒரு நிமிஷம் இருங்க, தனி வட்டி இங்கே கவர் ஆகுது. தனி வட்டி 39வது பேஜில் தனி வட்டி கவர் ஆகுதா? ஃபஸ்ட்டு நீங்கள் மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் என்னென்னா, ஃபஸ்ட்டு தனி வட்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு தனி வட்டிங்கிறது இந்த பேரா நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்க்கணும். தனி வட்டினா தனியாக இருக்குது, தனி வட்டியா? ஓகே, தனி வட்டினா ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? அது ஈஸி தான், நம்ம புரிஞ்சுக்கிட்டால் ஈஸி, ஓகேவா? அதை படிக்கணும். அதை படித்து முடிச்சுட்டு சம்டைம்ஸ் இதுலேருந்து கூட உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம இதையும் படித்து வச்சுக்கணும், இல்லைங்களா? அப்புறம் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கோட சம்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். மஸ்ட்டு நான் நிறைய பேருக்கு ப்ரிஃபேர் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லா சம்மையும் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த சம்மை போட்டு பழகிட்டு, இப்போ பாருங்கள், குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காலங்கன்னு கொடுத்துட்டானா? இப்போ பாருங்கள், இது என்ன அப்படின்னா, வட்டி இப்போ வட்டி வீதம், சரியா? வட்டி 6, வட்டி வீதம் என்ன, 10% ஆண்டுக்கு 10% வாங்கிட்டார். காலம் 2 ஆண்டு எண்ணு. தனி வட்டியோட ஃபார்முலா என்ன, PNR/100, ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ஒன்றுமே கிடையாது. நமக்கு என்ன கேட்குறான், இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, அதுதான் என்னென்னு கேட்குறான்.
இல்லையா? அசலை கேட்டுடுறான். நமக்கு வந்து அசல் என்னன்னு சொல்லிடுறான். இப்போ பாருங்கள், இப்போ ஃபார்முலா படி எழுதிடணும். ஃபார்முலா படி நம்ம எழுதணும். இப்போ இது அசல் தெரியாது, போட்டுறணும். இது என்னென்ன 2 ஆண்டுகள் என்ன 10% பை 100. இந்த 750 இருக்குங்களா, 750 கழிக்கிறாங்க இல்லையா, அது ஐ போட்டுறணுமா. போட்டுட்டு எனவே அசல் பி வந்து தனியாக எடுத்துடணும். எடுத்துக்கப்புறம் இந்த பக்கங்கிற இந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வகுத்தல் இருக்குது. இந்த பக்கம் போனால் பெருக்கெல்லாம் மாறுமா, 750 × 100 போட்டு இதை அப்படியே கீழே இறக்கிடணும். ஓகேவா? இப்படி இறக்கிட்டு இப்போ 2 நீங்கள் அடித்து போட்டு பார்க்கணும். 2 மஸ்ட்டு உங்களுக்கு வாய்ப்பாடு தெரியணும். வாய்ப்பாடு தெரிஞ்சால் மட்டுமே உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து அது உங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த சம்ஸ் வந்து அடிச்சு போடுவாங்கள்ல, அதுங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம மேக்ஸ் படிச்சுட்டு இங்கே பாருங்கள், நான் எத்தனை ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், மேக்ஸ் புக்லேயே நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் எனக்கு தெரியும், இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து மேக்ஸ் புரியும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள் தான் சில புரியல அப்படின்னா நான் எழுதி கூட வச்சுருவேன். இங்கே பாருங்கள், நான் தூக்கி காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்கள், எழுதி கூட நான் வச்சுக்குவேன். ஏன் நான் எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் இங்கே பாருங்கள் எழுதி வச்சுக்கிறேன்னா, எழுதி வச்சுக்கிற மேக்ஸு தான் என்றைக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ இது இருக்கிற எல்லா சமயமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடணும். அவ்வளோதான். மேக்ஸுங்கிறது இப்படி தான் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இப்போ நான் வந்து மேக்ஸுக்கு ஃபாலோ பண்ணுற அகாடமி என்னென்னு கேட்டிங்களா, இது என்ன அகாடமி நான் சொல்லட்டுமா? அது என்ன அகாடமி அப்படின்னா, சாய்ஸ் இருக்குங்களே, ஒன்று சாய்ஸோட அகாடமி ஒன்று ஃபாலோ பண்ணுவேன். இல்லை அப்படின்னா டாக்டர் தங்கமுத்து இருக்குங்களே, அது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க 2 பேரும் பர்ஃபெக்டாக சாய்ஸ் வந்து ப்ரீவியஸ் இருக்க கொஸ்டின் நல்லா சொல்லிக் கொடுப்பாரு. இவர் டாக்டர் தங்கமுத்து இருக்காருங்களே, அவர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் புக்கில் இது இருக்குது இதுலேருந்து நடத்துவார். பர்ஃபெக்டாக நடத்தி கொடுப்பார். அதனால் வந்து நான் டாக்டர் தங்கமுத்துங்கிறத நான் ப்ரிஃபர் பண்ணிட்டு அதுதான் நான் இப்போ வரைக்கும் மேக்ஸுக்கு அவர் இது மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா? இப்போது நிறைய பேர் டவுட் வரும், இப்போ மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக் எது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. இப்போது அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு இப்போ வீடியோனாலும் தெரியும். இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இம்பார்ட்டண்டான டாபிக் நீங்கள் மஸ்ட்டு பார்த்தாவே போதும். சரிங்களா? இப்போ தெரியுதா இல்லையான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு போட்டிருக்குன்னா மொத்தம் பாருங்கள், இதில் 10 இருக்குது இல்லையா? இந்த 10 டாபிக் நீங்கள் லைனாக நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு மேக்ஸு பாதி நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க இல்லையா? மேக்ஸ் பாதி கவர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அதான் சொல்கிறேன். நல்லா இப்போ வந்து என்னால் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறதுனால என்னால் வேட்டை சொல்லி வந்து யாருக்கும் சரியாக அப்டேட் பண்ண முடியல. நான் வந்து எனக்கு வந்து வேட்டை சொல்லி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? சென்ட் பண்ணுறேன். யாரும் இது நினச்சிக்காதீங்க. நான் கன்ஃபார்ம் வந்து எல்லாேருக்கும் இந்த வேட்டை ஸ்டடிங்கிறது நான் சென்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா என்ன மாதிரி தனியாக யாரை படிச்சிருக்கிறீங்களோ நான் அந்த எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இது பண்ணவே கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களும் பார்த்துட்டு பயன்பெறட்டும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன கண்டென்ட் வேணும்னு சொன்னிங்கன்னா அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி சொல்லித்தரேன். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நான் என்றைக்கோ பண்ணி வச்சது. சரி, ஓகே. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.